கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று இந்த புனிதமான திருப்பலியானது மிஸ்ஸெலின் முத்து இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக கூட ஜெபிக்கப்படுகிறது. இறைவனுடைய குற்றங்களை மன்னிக்க இவர்களுக்காக மன்றாடுவோம். மேலுமாக குடும்பங்களிலே சமாதானம், இவருடைய குடும்பத்தில் சமாதானம் நிலைக்கவும், பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை மதித்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியும் அவர்களுக்கு கூட ஜெபிக்கிறார்கள். இறைவனுடைய கருத்துக்களை நிறைவேற்ற இவர்களுக்காக மன்றாடுவோம். திரு ஜோசப் ரவி, ராக்கால் இவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி திருப்பலியாக கொடுக்கப்படுகிறது. லாவண்யா, ஸ்ருத்திகா இவர்களுடைய படிப்பிற்காகவும் ஞான வளர்ச்சிக்காகவும் இறைவனுடைய ஆசீர்வாதம் வேண்டியும் நன்றி திருப்பலியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் போடு ஜெபிக்கப்படுகிறது. பிரேம்குமார், சோபன், சிஸ்டர் வின்சி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறைவன் இவர்களை தொடர்ந்து ஆஸ்வதிக்கும்படியாகும் இவர்களுக்காக திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். மேலுமாக இந்த கருத்துக்களோடு இணைந்து பங்கு தந்தை பங்கு மக்களுக்காக கொடுக்கின்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலும் நாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்து ஜெபிப்போம். இந்த புனிதமான திருப்பலி நம் பங்கு மற்றும் கிளை பங்குகள் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்திருளும். ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவரே, எழுந்து வாரும். உமது வழக்கை நீரை நடத்தும். உம்மை நாடும் குரலை மறவாதேயும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, திருப்பலியுக்கு கொடுக்க தகுதி வரும்பொழுது நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் வருந்தி வருவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நம் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரை, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். இயல் 19, இறை வாக்கியங்கள் 9 மற்றும் 11 13 முடிய. அந்நாட்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின்
அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன். பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிக்கொண்டிருக்கும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உம்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 9, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனசான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரம், இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 22 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மேல் ஏறினார். பொழுது சாழ்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகள் படகு அலகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்கள் நோக்கி கடல் மீது நடந்து வந்தார்.
அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசுவதைக் கண்டு அஞ்சி அவர் முழுகும் பொழுது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 22. இயேசு தம் சீடர்களை அக்கரைக்கு செல்லுமாறு அவர்களை கட்டாயப்படுத்துகின்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 23. தம்முடைய அன்பு சீடர்களை அக்கரைக்கு அனுப்பிவிட்டு ஒரு தனிமையான இடத்திற்கு ஆண்டவர் சென்று ஜெபிக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 14 அதிகாரம் 24 இறைவசனத்தை வாசிக்கின்றோம். அப்பொழுது பெருங்காற்று வீசுகின்றது, படகு அலைகளால் அலகழிக்கப்படுகின்றது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 25. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருகின்றார். இதை கண்டதும் ஆண்டவர் சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 27. துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்கின்றார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 28. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடப்பதை பேதுரு கண்டு, ஆண்டவரே நீர்தான் கடல் மீது நடப்பது உண்மை என்றார், ஆணையிடும் நானும் அந்த கடல் மீது நடந்து வருவேன் என்று பேதுரு முழக்கமிடுகின்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 29. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீரும் கடல் மீது நடந்து வர முடியும் என்று வா என்கின்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 30. பெருங்காற்று வீசுவதை பேதுரு கண்டு, கடல் கொந்தளிப்பை பேதுரு கண்டு, பேதுரு அந்த கடல் நீரில் முழுகுகின்றார். உடனே ஆண்டவர் சொல்லுகின்றார், நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்று பேதுருவை கையை பிடித்த ஆண்டவர் அவரை தூக்கி விடுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியின் மையக்கருத்து ஆண்டவர் சொல்லுவது மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 27. துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். இதற்கு அர்த்தம் என்னது? கேட்டகிசம் படிக்கின்ற மறைக்கல்வி வாசிக்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் கேட்டோம் என்றால், இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார் என்றால் என்ன சொல்லுவாங்க? பெத்லகேமில் பிறந்தார் என்பார்கள். இயேசு கிறிஸ்து முதலில் செய்த அருள் அடையாளம் எங்கே என்று மறைக்கல்வி பிள்ளைகளிடத்தில் கேட்டால் பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? கானாவு திருமணத்தில் செஞ்சார் என்று சொல்லுவாங்க. பெரியவர்களாகிய உங்களிடத்தில் இந்த கேள்வி 2 கேள்வி கேட்ட நாம் என்ன சொல்லுவோம்? மோரோர்லெஸ் நாமளும் அதே பதில் தான் நாம் சொல்லுவோம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? ஒரு குடும்பத்தில் பிறந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலில் செய்த அருள் அடையாளம் எங்கே? ஒரு குடும்பத்தில் செய்தார்.
அப்ப குடும்பம் என்றால் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு இல்லத்தை நாம் குடும்பம் என்று சொல்லுகின்றோம். கணவருக்கு வெவ்வேறான எண்ணங்கள் இருக்கும், வெவ்வேறான திட்டங்கள் இருக்கும், வெவ்வேறான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதே போன்று மனைவிக்கும் இருக்கும். அப்படி இருக்கின்ற வேளையில் ரெண்டு பேரும் என்ன செய்கின்றார்கள்? திருமணம் என்கின்ற ஒரு அருட்சாதனத்தில், திருமணம் என்கின்ற ஒரு உடன்படிக்கையில் ரெண்டு பேரும் பயணம் செய்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியில் அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாத நேரத்தில் என்ன செய்கின்றார்கள்? பயணம் செய்கின்றார்கள். அப்ப பயணம் செய்யும் பொழுது எதை சந்திக்கின்றார்கள்? கடலில் பெரும் காற்று வீசுவதை சந்திக்கின்றார்கள். வேதனை, நெருக்கடி, கஷ்டங்களை சந்திக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாத குடும்பத்தில் என்ன இருக்கும்? வேதனை இருக்கும், சோதனை இருக்கும், நெருக்கடி இருக்கும், துன்பங்கள் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் எந்த ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றாரோ அங்கே சமாதானமும் அருளும் அன்பும் இருக்கும். ஆகையால் அப்ப சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கணவன் மனைவியும் முழந்தால் படியிட்டு செபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? துணிவோடு இருங்கள், நான் தான் உங்களை ஆசீர்வதிக்க என்று சொல்லுவார். ஆகையால் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருமணம் என்கின்ற உடன்படிக்கையில் யார் சாட்சியாக இருப்பார்கள்? தந்தைய கடவுள் சாட்சியாக இருக்கின்றார். மகனாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாட்சியாக இருக்கின்றார். தூய ஆவியார் சாட்சியாக இருக்கின்றார். இந்த விண்ணக சேனையே சாட்சியாக இருக்கின்றன. அப்ப கணவனும் மனைவியும் ஒரு உடன்படி திருமணம் என்கின்ற ஒரு அருட்சாதனத்தில் நுழையும் பொழுது அங்கே மூவொரு இறைவன் சாட்சியாக இருக்கின்றார். அப்ப நம்முடைய இந்த குடும்ப வாழ்வில் வேதனை, சோதனைகள், கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நாம் யாரை தேட வேண்டும்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். தந்தைய கடவுளை நாம் தேட வேண்டும். தூய ஆவியாரை நாம் தேட வேண்டும். அப்ப இந்த நற்செய்தியில் பார்க்கின்ற அப்போஸ்தலர்கள் அந்த பயணம் செய்யும் பொழுது கடலில் அந்த கடல் கொந்தளிப்பை காணுகின்றார்கள். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று அவர்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வலது கரத்தை நீட்டி அவர்களுக்கு உதவி செய்கின்றார். ஆகியால் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் என்றால் அதற்கு அர்த்தம் உண்டு. சொல்கின்றவர் சொன்னார், நாம் அனைவரும் அதை நம்ப வேண்டும். ஆகையால் எந்த ஒரு குடும்பத்தில், எந்த ஒரு குடும்ப வாழ்வில் ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகம் செயல்படுகிறதோ அங்கே அதிசயங்களும் அருள் அடையாளங்களும் நிகழும். ஆகையால் இந்த புனிதமான தெய்வீக திருப்பலியில் நமது பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் அவனுடைய திருக்கரல் சமர்ப்பித்து நாம் ஜெபிப்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 15 இறைவசனம் 26 சொல்லுகிறது, அன்று எகிப்து நாட்டில் வரவழைத்த கொள்ளை நோயை நான் இன்று உன் குடும்பத்தில் நான் வரவிட மாட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆகையால் ஆண்டுடைய பார்வையில் யார் ஒருவர் அவரோடு இணைந்து வாழ்கின்றார்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகையால் இந்த புனிதமான நேரத்தில் தெய்வீக திருப்பலியில் நமது பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அபிஷேகம் கிடைக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். ஒரே குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். நம் இல்லங்களிலிருந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கிடைக்க பார்க்க வேண்டும், நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி சொல்கிறோம். இந்த நொடி பொழுது வரை எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும், என் பங்கில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து பராமரித்து வருகின்ற மேலான கிருபைக்காக நன்றி. உடைய ஆசீர்வாதத்தையும் உடைய பராமரிப்பு நாங்கள் அணுகுவாக சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றி சொல்கின்றோம். ஒரே குடும்பமாக இணைந்து எங்கள் இல்லங்களில் செபித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த நோயிலிருந்து, கொரோனா தொற்றிலிருந்து விரைவில் விடுதலை அடைய நீர் அருள் கூற வேண்டுமாய், உடைய இரக்கத்தையும் அன்பையும் ஆசீர்வாதம் எங்கள் மீது அதிகமாக பொழிந்தருள வேண்டுமாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும், குடும்பத்திலே சமாதானத்தை மகிழ்ச்சி கொடுத்தருளும், பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பிள்ளைகளால் எங்கள் பிள்ளைகளை மாற்றியதும், நல்ல எதிர்காலத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டியதும், வேலை செய்கின்ற இளைஞர்கள் இளம் பெண்களை ஆசீர்வதித்தருளும், அனைவருக்கும் தேவையான பக்குவத்தின் ஞானத்தையும் தூய ஆவியாருடைய துணையும் கொடுத்தருளும். பெற்றோருக்கு நல்ல பெயரை வாங்கி தருகின்ற பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் வாழ, உங்களுடைய இளைய சமுதாயம் வாழ தேவையான அருளையும் ஆசிரியம் காட்டியவர்களை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். நோயாளிகளை ஆசீர்வதித்தருளும், உடனிருந்தருளும், பக்கபலமாயிருந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும்.
முதியவர்களை, உடல்நிலை சரியில்லாதவர்களை ஆசீர்வதித்தருளும். ஆறுதலும் தேறுதலும் கொடுத்தருளும். ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ கருத்துகளுக்காக ஜெபிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். திருமணம் வர வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். திருமணம் இன்னும் நடைபெறாமல் இந்த ஊரடங்கு வேளையிலே தவித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து விரைவில் அவர்களுக்கு நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நடக்க அருள் கூர்ந்தருளும். இன்னும் சுகப்பிரசவம் என்று ஜெபிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். கருவுற்றிருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். குடும்பத்திலே குழப்பங்களால் சோர்ந்து போயிருக்கின்ற, மனம் தளர்ச்சி அடைந்திருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் பார்த்து கொடுக்கின்றோம். ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, வீடுகளிலே கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், மாமனார், மாமியார், மருமகள், மாமியார் என்ற நிலையிலே பல்வேறு குழப்பங்கள், பிரச்சனைகள் இருப்பின் அவைகள் அனைத்து மீதாமை எடுத்து போட்டு குடும்பங்களிலே சமாதானத்து, மகிழ்ச்சி, நிம்மதியை கொடுத்துள்ளோம். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதித்துள்ளோம். என் பங்கில் இருக்கின்ற குடும்பங்களே, என்னுடைய கிளை பங்கில் இருக்கின்ற குடும்பங்களை ஆசீர்வதித்துள்ளோம். நீதாமை துணையாக இருந்து வழி நடத்தியுள்ளோம். நாங்கள் அனைவரும் உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு தேவையான ஆசிரியை கொடுத்து வழி நடத்த நம்ம இறைஞ்சி வென்றார்கள். உங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், கண்ணீர், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தும் உமக்கு தெரியும். பார்த்து கொடுக்கிறோம். எங்களை ஏறெடுத்து பார்த்தருளும். எங்களுடைய இரக்கத்தை காட்டியருளும். அன்பை பொழிந்தருளும். ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை, பராமரிப்பை கொடுத்து வழி நடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள்வரைக்கில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு, மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள்வரைக்கில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சைக்குடி மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனத்தோடும் நொறுங்கி உள்ளத்தோடும் என்று எங்களை ஏற்றருளும். நாங்கள் என்றும் திருமணக்கு கொடுக்கின்ற இப்பணிவும் பொருந்தாவுமா. ஆண்டவரே, குற்ற என்னை கழுவியருள், பாவத்திலிருந்து என்னை கழுவி தூய்மையாகும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வானா. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீரெங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது நெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையின் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் என்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூறுதலிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஊழியத்துடன் எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிகள் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுடன் மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நல்லத்திற்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். எருசலேமே, உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடைய செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக, அது எங்களை உமது உண்மையின் வழியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அறிவிப்புகள். 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்ற ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு. 10ஆம் தேதி திங்கட்கிழமை புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் மறைசாட்சி விழா. 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித கிளாரா கன்னி நினைவு. 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித மாக்சிமில்லியன் கோல்பி அருள் பணியாளர் மறைசாட்சி நினைவு. 15ஆம் தேதி சனிக்கிழமை புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா. இந்தியாவின் பாதுகாவலி. இந்தியாவின் அன்றைய நாளிலே சுதந்திர தின விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டில் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, இல்லங்களில் இருந்தவாறு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நாம் சோர்வடையாமல், மனம் தளராமல், அதே வேளையிலே குடும்ப உறவை புதுப்பித்துக் கொண்டு குடும்ப ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக, விவிலியத்தை குடும்பமாக அமர்ந்து வாசித்தவர்களாக, குடும்ப ஜெபமாலை குடும்பத்தோடு அமர்ந்து ஜெபிக்கின்றவர்களாக, அதே வேளையில் கூட நம்மை நாம் தனிமைப்படுத்திக் கொள்கின்றவர்களாக, பொது இடங்களில் பொது காரியங்களில் நம்மை நாம் ஐக்கியப்படுத்திக் கொள்ளாமல் நாம் முடிந்த அளவுக்கு தனிமைப்படுத்திக் கொள்ள, இவ்வாறு நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் நாம் நன்மை வருவிக்கின்றவர்களாக வாழ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் பங்கு தந்தை என்ற முறையிலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் மட்டுமல்ல, நம்மால் பிறரும் வாழ வேண்டும். ஆகவே நாம் ஒரு சில இடங்களில் பொது இடங்களுக்கு சென்று தொற்றை நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் பிறருக்கு பரப்புகின்ற பொழுது நம் வழியாக நம்முடைய குடும்பங்களும் இந்த நோயினால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நீங்கள் உங்களை பாதுகாப்பாக பேணி பராமரித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்களிலே உங்களுடைய இல்லங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது நான் இல்லங்களுக்கு உள்ளே வரமாட்டேன். 4-5 மாதங்கள் ஆகிவிட்டது. உங்களை சந்திக்க முடியவில்லை, ஆலயத்தில் பார்க்க முடியவில்லை. ஆகவே நான் ஒவ்வொருடைய இல்லத்திற்கும் அந்தந்த அன்பிய தலைவரோடு நான் இல்லத்திற்கு வெளியே, உங்களுடைய இல்லங்களில் வெளியே நின்று உங்களை சந்தித்து விட்டு செல்வேன். 1 நிமிஷமோ அல்லது 2 நிமிஷம் உங்களை பார்த்து பேசிவிட்டு நலம் விசாரித்து விட்டு அப்படியே செல்வேன். ஆகவே இல்லங்களுக்கு தந்தை வரவில்லை, தந்தை பயப்படுறாரு, பங்குசாமியார் பயப்படுறாரு, அப்படி இல்லை. நான் பல இடங்களுக்கு செல்வதன் காரணமாக என்னிடமிருந்து உங்களுக்கு தொற்று ஏதாவது வரக்கூடாது என்பதற்காக நான் இல்லத்தில் வெளியே இருந்து கொண்டு உங்களை பார்த்து விட்டு செல்வேன். ஆகவே யாரும் டீ குடிங்க ஃபாதர், காஃபி குடிங்க, சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க வேண்டாம், வரவும் மாட்டேன். ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வருகின்ற சனிக்கிழமை 15ஆம் தேதி மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா. நம்முடைய பங்கு ஆலயத்திலே யாரும் இல்லாமல் நானும் உதவி பங்கு சமையார் மட்டும் நம்முடைய பங்கு ஆலயத்திலே சனிக்கிழமை 7 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றுவோம். அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியானது நிறைவேற்று உங்களுக்கு யூடியூப் மூலமாக அனுப்பி வைப்போம். நீங்கள் பார்த்து செவிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைய தினம் நம்முடைய இந்திய நாட்டின் சுதந்திர தின விழா என்பதனை முன்னிட்டு வழக்கமாக நாம் கொடியேற்றுவோம். இந்த ஆண்டும் காலை 8 மணிக்கு நம்முடைய பங்கு ஆலயத்தில் இருக்கின்ற கொடிமரத்திலே நம்முடைய தேசிய கொடியானது ஏற்றப்படும். நீங்கள் யாரும் ஆலயத்திற்கு வர வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நானும் உதவி பங்கு தந்தையரும் மேலுமாக இங்கு இருக்கின்ற உபதேசியாருமாக இணைந்து நம்முடைய ஆலயத்தின் கொடிமரத்தில் இருக்கின்ற கொடிமரத்திலே தேசிய கொடி ஏற்றுவோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிளைப்பங்கான என்ஜிஜிஓ நகரிலே ஆலயமானது இன்னும் புதிதாக கட்டப்பட்ட ஆலயம் முழுமையடையாத நிலையில் இருக்கிறது. ஆகவே அங்கே மேற்கூரையிலே தரை வழிக்கின்ற பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜெபிக்கவும் பணி நிறைவேற ஜெபிக்கவும் நம்முடைய ஆயவர்கள் நமக்கு ஊரடங்குக்கு முன்னால் அந்த பணிக்காக ரூபாய் 1 லட்சம் கொடுத்தார்கள். ஆனால் அது பத்தாது, ஏறக்குறைய 3 to 5 லட்சம் ரூபாய்க்கு தேவைப்படுகிறது. அந்த பணி நிறைவடைய ஜெபிக்கவும் முடிந்தவர்கள் உதவி செய்யவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.